மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அரசியல் விமர்சகர் கலை இணைந்திருக்கிறார். கலை, இப்போது காற்று கொஞ்சம் பாஜக பக்கம் வீச தொடங்கி இருப்பதாக பார்க்கவில்லையா? காற்று இன்னும் வடகிழக்கு பருவ காற்று இன்னும் வீசிக்கிட்டே தான் இருக்குது. அது எந்த பக்கம் வீசுது இப்ப சொல்ல முடியாது. நீங்க பாஜகவோடு வாசன் நெருங்குகிறார் என்பது எனக்கு என்னமோ அது சரியான விஷயமா தான் தெரியுது. அவர் ஒருவேளை பாஜக அமைச்சரவையில் அவருக்கு பதவி கொடுக்குறாங்கன்னு இப்ப சமீபத்தில் அவர் ஜே.பி. நட்டாவை அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு வந்த கையோட பழனிசாமி அவர்களை பார்த்தாரு. அதனால கூட்டணி தான் சரி என்று அவர் ஒரு மாறாத ஒரு கருத்தை சொல்லிட்டே இருக்கிறாரு. கூட்டணியாக இருந்தால்தான் திமுக வெற்றி பெற முடியும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு. பாஜகவோடு அதிமுக கூட்டணி சேர வேண்டும் என்பதுல அவர் உறுதியா இருக்காரு. அவர் மூலமாக பாஜக இன்னைக்கும் அதிமுகவினோட கூடு சேருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது தான் நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க ரெடியா பெட்டி படிக்கோட காத்துட்டு இருக்கிற ஓபிஎஸ் அவர்களையும் தினகரன் அவர்களையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். ஆனா இவர் ஒரு தரகரா மாறிட்டாரோ எனக்கு சந்தேகம் வருது. இவர் போய் இப்ப அன்புமணி ராமதாஸை பார்த்து அங்க டெல்லியில இன்னைக்கு சாயங்காலம் அவரோட பேசுறதா சொல்றாங்க. அது தகவல் வந்திருக்குது. அவரை பாஜக பக்கம் இழுத்துட்டு போறதுக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாரா தெரியல. ஏன்னா அதிமுக உறுதியா இருக்காங்க, அவங்க போக மாட்டாங்க. இவர் என்ன சொன்னாலும் அது நடக்காது. கூட்டு என்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த அவர் பேசிட்டே இருக்கிறாரு. அது சாத்தியமில்லாத போது அவர் பாஜக பக்கம் சாய்வாருங்கிறது தெரியுது. சாய ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுகவுக்கு மைனஸ் இல்லையா? ஏற்கனவே இவங்க எல்லாரும் வந்து பாஜக பக்கம் போவதற்கான மெயின் காரணம் அங்க மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அதிமுக அப்படி உனக்கு இல்லவே இல்லை அப்படின்றதான பிரச்சனை. ஏங்க, பாமகவும் தேமுதிகவும் முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறாங்க? அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு வேணுங்கிறாங்க. ராஜ்யசபா சீட்டு அதிமுக தாங்க கொடுக்க முடியும். பாஜக எப்படிங்க தர முடியும்? பாஜக கொடுத்தால் அன்புமணி ராமதாஸ் பாஜக கூட்டணியில ஜெயிச்சு 2014 இருந்து அங்க எம்பியா இருந்தாரு. மந்திரி பதவி கொடுத்தாங்களா? யூபிஏல தான் அவர் மந்திரியா இருந்தாரு. அடுத்து அவர் ராஜ்யசபா எம்பி அதிமுக வாங்கிட்டு போய் உட்கார்ந்து இருந்தாரு கடந்த 5 ஆண்டுகள். அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்களா? அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால அவர் எங்க இருப்பாரு? அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வேணும்னா இங்க அதிமுக தான் வரணும். தேமுதிகவுக்கு ராஜ்யசபா தேமுதிக இன்னொரு முக்கியமான பிரச்சனையை முன் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும்னு சொல்லிட்டு. மாநில அந்தஸ்து வேணும்னா 6% வாக்கு வாங்கணும். அது யாரோட சேர்ந்தா வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு? அதிமுக சேர்ந்தா ஒரு 4 தொகுதி 5 தொகுதியில் என்ன அந்த சதவீத வாக்குகளை பெற முடியும், உறுதியா பெற முடியும். மாநில அந்தஸ்து கிடைக்கும். 2 தொகுதியில ஜெயிச்சா ஆட்டோமேட்டிக்கா மாநில அந்தஸ்து கிடைக்கும். பாஜக போனா என்ன கிடைக்கும்? ஒன்னும் கிடைக்காது. ராஜ்யசபா சீட்டும் கிடைக்காது, மாநில அந்தஸ்தும் கிடைக்காது. அதனால எந்த கட்சியும் பாஜகவோட சேர்ந்து டெபாசிட்டை பெறுவதற்கான முயற்சியில் இறங்க மாட்டாங்க. அதிமுக கூட்டணியோட சேர்ந்து வெற்றி பெறுவதற்கான முயற்சிகள்ல தான் இறங்குவாங்க. அது நிச்சயமா அதிமுக சாதகமா அமையும். இவங்க வந்து பன்னீரோடையும் தினகரனோடையும் கூட்டணி சேர்ந்தாங்கன்னா நிச்சயமா புதிய தமிழகம் அதிமுக பக்கம் வரும். பாட்டாளி மக்கள் கட்சியோட இவங்க சேர்ந்தாங்கன்னா வட தமிழ்நாட்டுல எஸ்சி வாக்குகள், பட்டியலின மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு குவியும். எப்படி பார்த்தாலும் அதிமுக சாதகமாக தான் இந்த தேர்தல் அமையும். திமுகவில் இருந்து கூட சில கட்சிகள் வந்து முரண்பட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. திமுக கூட்டணி முன்பு போன்று ஒற்றுமையாக முரண்பாடு இல்லாமல் இல்லை என்பது இப்போது பதிவாகி கொண்டிருக்கிறது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.